வெல்கம் டு சந்திர மேத்ஸ். டென்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூசஸ். இட் டினோட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டெம்பரரி கோயிங் ஆன் இன் த ப்ரெசன்ட். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து நம்ம பெர்மனன்ட் ஆக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு வந்து டெம்பரரி ஆக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. தே ஆர் ஹெல்பிங் த புவர், தே ஹெல்ப் த புவர். ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து கரெக்டான சென்டென்ஸ் தான். இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது, இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸில் இருக்குது. தே ஆர் ஹெல்பிங் த புவர் அப்படின்னா இப்போ தற்சமயம் வந்து அவங்க வந்து ஒரு ஏழைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து அவங்க வந்து ஏழைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி, அது அவங்களோட ஹேபிட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பெர்மனன்ட் ஆக்ஷன், இது வந்து டெம்பரரி ஆக்ஷன். இது கொஞ்சம் நேரத்தில் வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு ஆக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி டெம்பரரி ஆக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதே இது பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் வரும், ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் வரும். அதாவது பாஸ்ட் கண்டினியூஸை வந்து பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரரி ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ் வந்து ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரரி ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே ரூல் தான் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் வந்து டெம்பரரி ஆக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், ப்ரெசென்ட் சிம்பிளை வந்து பெர்மனன்ட் ஆக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஆக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் டு டினோட் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ் நியர் ஃபியூச்சர். இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் பார்த்துருந்தோம். சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிற ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷனுக்கும் அல்லது ஆல்ரெடி ஒரு டைம் டேபிள் வச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்கும், ஒரு ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்கும் வந்து நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி ப்ரெசென்ட் கண்டினியூஸையும் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்டே நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம், ப்ரெசென்ட் கண்டினியூஸை நம்ம வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், இஸ் லீவிங் ஃபார் த மீட்டிங் நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அவன் வந்து மீட்டிங்க்கு போகிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி தான். ஓகேவா? அதாவது ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு டைம் டேபிள் மாதிரி தான். நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறப்போ இந்த வீக்கை கம்பேர் பண்ணுறப்போ அது நியரஸ்ட் ஃபியூச்சர் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கண்டினியூஸையும் யூஸ் பண்ணலாம், அதாவது ப்ரெசென்ட் கண்டினியூஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஹி இஸ் லீவிங் ஃபார் த மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஹி வில் லீவ் ஃபார் த மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நம்ம ஃபியூச்சரில் போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஹி லீவ்ஸ் ஃபார் த மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் போட்டாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மூணையுமே நம்ம ஃபியூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். த ட்ரெயின் இஸ் கோயிங் டு என்டர் த பிளாட்ஃபார்ம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நியர் ஃபியூச்சர்னு நம்ம சொல்லலாம். அதாவது ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்முக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி, இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது நியர் ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது, நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் நம்ம வந்து ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கு பார்த்தாலுமே இதே ரூல் தான் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் இருக்கும், அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் இதை பார்ப்போம். இது வந்து பாஸ்ட்டுக்கும் அப்ளிகபிள், ஃபியூச்சருக்கும் அப்ளிகபிள். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் சர்டைன் வெர்ப்ஸ், ஸ்டாட்டிக் வெர்ப்ஸ் நாட் நார்மலி யூஸ்ட் இன் த கண்டினியூஸ் ஃபார்ம். அதாவது ஒரு சில வெர்ப் வந்து அது ஸ்டாட்டிக் வெர்பாக இருக்கிறப்போ, அதாவது ஸ்டாட்டிக் வெர்ப் ஆக்ஷன் வெர்ப்னா என்ன நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஒரு ஆக்ஷனை சொல்கிற மாதிரி வந்திருந்தா அது ஆக்ஷன் வெர்பு, ஆக்ஷனை சொல்லலை வெறுமனே வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டாட்டிக் வெர்பாக வந்திருக்கிறப்போ அந்த வெர்பு வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் வராது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதாவது ஐஎன்ஜி வந்து அதுக்கு வராது. பட் அந்த வெர்புக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்மே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஐஎன்ஜி இருந்தாலுமே அது வந்து அந்த சென்டென்ஸில் வந்து ஸ்டாட்டிக் வெர்பாக வந்திருக்கிறப்போ, அதாவது ஸ்டாட்டிக் வெர்பாக இருக்கக்கூடிய மீனிங்கில் வந்திருக்கிறப்போ அதுக்கு வந்து நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. பட் அதே வெர்பு வந்து ஜிரண்டா வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வரலாம். பட் அந்த வெர்புக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃபார்மில் இருக்கிறப்போ நம்ம வந்து அதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் போடக்கூடாது. இது பாஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ப்ரெசென்ட்டில் இருந்தாலும் சரி, ஃபியூச்சரில் இருந்தாலும் சரி. இப்போ நோ அப்படிங்கிறது வந்து தெரியும் தெரியும்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெர்பு. அதாவது அதில் வந்து நம்ம எந்த ஆக்ஷனுமே இல்லை, ஆக்ஷன் இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக் வெர்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி மீனிங்கில் வர்றப்போ அது வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்மில் போடக்கூடாது. பட் நோயிங் அப்படின்னு கண்டிப்பாக இருக்குது, நோக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது, நோயிங்னு சொல்லி இருக்குது. அது ஜிரண்டா ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், அதை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா வெர்புக்குமே வந்து இந்த ரூல் வந்து அப்ளிகபிள். அதாவது அது ஸ்டாட்டிவ் ஃபார்மில் வந்துருந்துச்சுன்னா, அதாவது ஸ்டாட்டிக் ஃபார்மில் வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. பட் அதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது, அது வந்து ஜிரண்டா வர்றப்போ நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் நோயிங் த ட்ரூத். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம வந்து எந்த ஆக்ஷனுமே இல்லை அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்மில் போடக்கூடாது. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்,
ஐ நோ த ட்ரூத் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஐ ஹாவ் பீன் நோயிங் ஹிம் ஃபார் 2 years. ஸோ இது எந்த மாதிரி வந்திருக்கு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக எனக்கு அவனை தெரியும்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னால் இருக்க பாஸ்டில் இருக்க டைம்லேருந்து ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய 2 வருஷம், ஓகேவா? இந்த 2 வருஷம் டைம் வரைக்கும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருந்தா என்ன சொல்லியிருந்தேன்? இந்த மாதிரி வந்திருந்தா கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நார்மலாகவே. அதாவது கண்டினியூஸ்னால் என்ன சொல்லுவோம்? இப்போவும் அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் வந்து கண்டினியூஸாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாலும் நம்ம கண்டினியூஸ் சொல்லுவோம். இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு, அதாவது இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம இது ஸ்டாட்டிக்காக இருக்கா அல்லது ஆக்ஷன் வெர்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுங்க அவசியம் கூட இல்லை. இந்த மாதிரி வந்திருக்கப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து ஹேவ் பீன் நோயிங்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வராது. இந்த இடத்துல எந்த மாதிரி வரும்? ஹேவ் நோன் ஹிம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி வரும்? ஹேவ் நோன் ஹிம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஹேவ் ப்ளஸ் V3 வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இதுவே வேற ஒரு வெர்பாக இருந்து ஒரு ஆக்ஷன் வெர்பாக இருந்தால் இந்த இடத்துல வந்து கண்டினியூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல நோ அப்படிங்கக்கூடிய வெர்பு வந்து இந்த இடத்துல வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாட்டிக் ஃபார்மில் தான் வந்திருக்கு. அப்படின்னால இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிக் வெர்பாக தான் எடுக்கணும். ஸோ கண்டினியூஸ் ஃபார்ம் வந்து போடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நோயிங் த ட்ரூத் ஐ கேவ் மை ஒப்பீனியன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப்டருங்கிறது வந்து என்னது? ப்ரிப்போசிஷன். ஆஃப்டருங்கிறது ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் நார்மலாக என்ன வரும்? நவுன் தான் வரும். ஸோ இந்த இடத்துல நோயிங் அப்படிங்கிறது நவுன். ஸோ வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து நவுன் ஆக்ட் பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? ஜிரண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜிரண்டாக வந்து இந்த நோ அப்படிங்கக்கூடிய வேர்ட் மட்டும் இல்லை, நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா வெர்புமே வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜிரண்டா வந்திருக்கு அப்படிங்கிறனால இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் தான். ஸோ ஆஃப்டர் நோயிங் த ட்ரூத் ஐ கேவ் மை ஒப்பீனியன் சொல்லி இந்த இடத்துல வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வரலாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த இதெல்லாம் வந்து இதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது, ஐஎன்ஜியில் வரலாம். பட் அந்த சென்டென்ஸோட மீனிங் பார்க்குறப்போ அது ஸ்டாட்டிக் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வராது. மேக்ஸிமம் வந்து வெர்பாக வந்திருக்கிறப்போ இதெல்லாம் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வராது. நவுனாக வந்திருக்கிறப்போ ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஒரு சில இடத்துல வெர்பாக வந்திருக்கப்போ வரும். அது வந்து இந்த தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வராமல் இருந்ததுன்னா அது இந்த வெர்புக்குன்னு இல்லை, ஒரு சில வெர்புக்கு வந்து இந்த வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்பாக வந்திருக்கிறப்போ ஐஎன்ஜி வராது, நவுனாக வந்திருக்கிறப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. இப்போ ஹேவ். ஸோ ஹேவ் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொசஷனை சொல்கிற மாதிரி வெர்பாக வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆக்ஷன் எதுவுமே நடக்கலை. ஸோ ஆக்ஷன் நடக்கலைன்னா அது வந்து ஸ்டாட்டிக் ஃபார்மில் தான் இருக்கும், ஸ்டாட்டிக் வெர்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி மீனிங்கில் வந்து இதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது. ஐ எம் ஹேவிங் 2 books. ஸோ இந்த இடத்துல என்கிட்ட 2 புக் இருக்குது அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து எந்த ஆக்ஷனுமே இல்லை அப்படின்னால இந்த இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல எப்படி வரும்? ஐ ஹாவ் 2 books அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இது வந்து என்ன மாதிரி வந்திருக்கும்? சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் வந்திருக்கும். இந்த இடத்துல ஹேவ்ங்கிறது வந்து என்னது? மெயின் வெர்பு. அடுத்த பார்த்தீங்கன்னா மாதுரி தீக்ஷித் இஸ் ஹேவிங் ஏ லார்ஜ் ஃபேன் ஃபாலோவிங். அதாவது மாதுரி தீக்ஷித் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, மிகப்பெரிய ஃபேன் கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வந்திருக்கு. ஸோ இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த ஆக்ஷனுமே இல்லை. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து பொசஷன் தான் சொல்கிற மாதிரி வந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து கண்டினியூஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டினியூஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன வந்திருக்கணும்? இப்போ மாதுரி தீக்ஷித்ங்கிறது வந்து என்னது? ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்னா வெர்பு சிங்குலராக தான் வரணும். ஸோ பொசஷனை சொல்கிற மாதிரி சிங்குலரில் வரக்கூடிய வெர்பு வந்து என்ன இருக்கும்? ஹேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹேவும் போட்டக்கூடாது. இங்கே ஆல்ரெடி ஹேவ் வந்திருக்கு அப்படின்னா இங்கே ஹேவ் போட்டக்கூடாது, ஹேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மாதுரி தீக்ஷித் ஹேஸ் லார்ஜ் ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஹேவிங் டீ. ஸோ இந்த இது வந்து கரெக்டு தான். இப்போ இது வந்து வெர்பாக தான் வந்திருக்கு. நீங்கள் எந்த மாதிரி இந்த இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெர்பாக வந்திருந்தாலே ஐஎன்ஜி வராது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. அதனால தான் சொன்னேன் ஒரு சில இடத்துல வந்து வெர்பாக வர்றப்பவும் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து வரும். ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து இங்கே வந்திருக்கு, கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னா இந்த இடத்துல வந்து ஷீஸ் ஹேவிங் டீ அப்படின்னா இது என்ன சென்ஸில் வந்திருக்கு? ஷீஸ் ட்ரிங்கிங் டீ அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்திருக்கு. அதாவது குடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ குடிக்கிறது வந்து ஒரு ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் வர்றப்போ அந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் வரலாம். ஸோ அப்படினால இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெர்பாக வந்திருந்தாலே ஐஎன்ஜி ஃபார்ம் வராது அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா மீனிங் பார்க்குறப்போ வந்து அந்த இடத்துல வந்து தப்பாக இருக்கும். ஸோ அப்படினால இதை நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து வெர்பாக வர்றப்போ அது வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வராது. நவுனாக வர்றப்போ அதாவது ஜிரண்டா வர்றப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மீனிங் பார்க்குறப்போ அதோட மீனிங் வந்து ஆக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து வெர்பாக வர்றப்பவும் ஐஎன்ஜி போட்டுக்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா அப்பியர்.
ஸோ அப்பியர் அப்படிங்கிறதுக்கு வந்து தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வர்றப்போ அதுக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் போடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஐஎன்ஜி ஃபார்மில் போடலாம். பட் எனக்கு தோணுது, எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி இடத்துல நம்ம வந்து அப்பியர் அப்படிங்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம். இட் சீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இடத்துல நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி இடத்துல நம்ம வந்து அப்பியர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ தோன்றது வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெர்ப் அப்படிங்கிறனால அந்த இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அப்பியரிங் டு மீ தட் யூ ஆர் எ தீஃப், அதாவது நீ தான் திருடன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ தோணுது அப்படிங்கிறனால அந்த இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எந்த மாதிரி போட்டுக்கலாம், இட் இஸ் அப்பியரிங் வராது, இட் அப்பியர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இட் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னால வெர்பும் வந்து சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ இட் அப்பியர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இட் அப்பியர்ஸ் டு மீ தட் யூ ஆர் எ தீஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். த ஆக்டர் இஸ் அப்பியரிங் ஆன் த ஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தோன்றியிருக்காரு, ஸ்டேஜில் வந்து தோன்றியிருக்காரு அப்படிங்கிறப்போ தோன்றுதல் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு ஆக்ஷன் தான். அதாவது ஸ்டேஜில் வந்திருக்காரு, நிற்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வரலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் ஆர் அப்பியரிங் இன் த ஸ்கை. ஸோ நட்சத்திரம் தெரிகிறது வந்து அது வந்து அப்பியர் ஆகுது, பகலில் தெரியாமல் நைட் வந்து அப்பியர் ஆகுது அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அப்பியரிங் வரும். பட் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டாட்டிக் வெர்பாக தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா, ஸ்டாட்டிக் வெர்பாக தான் எடுக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஹியர். ஸோ ஹியருங்கிறது வந்து எந்த இடத்துல வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல நம்ம அதை வந்து ஸ்டாட்டிக் வெர்பாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காதால் தான் நம்ம கேட்போம். இப்போ காதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன, காதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து கேட்குறது. ஸோ காதால் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஹியர் அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் போடக்கூடாது. இப்போ காதால் நம்ம வந்து கவனி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், லிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ லிசன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து இப்போ நம்ம காதால் லிசன் பண்ணு அப்படின்னு சொல்கிற இடத்துல லிசனிங்னு வரலாம். பட் கேளு அப்படிங்கிற இடத்துல வந்து காதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஹியர் அப்படின்னால ஹியரிங் வராது. அதே மாதிரி இப்போ கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து சி, அதாவது பார்க்குறது. அந்த சிக்கு வந்து சீயிங் அப்படின்னு வராது. பட் வாட்ச் அப்படிங்கிறதுல வந்து வாட்சிங்னு வரலாம். பட் சிக்கு வந்து சீயிங்னு இருக்குது, பட் கண்ணால் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ அந்த இடத்துல வந்து சீயிங் வராது. காதால் கேட்குறோம் அப்படிங்கிற இடத்துல லிசன் வந்துருந்துச்சுன்னா லிசனிங்னு வரும். பட் ஹியர் வந்துருச்சுன்னா ஹியரிங் வராது. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, காதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து ஹியர் பண்ணுறது. அதே மாதிரி கண்ணோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து சி, அதாவது பார்க்குறதுல வந்து சி அப்படிங்கிறது. வாட்ச் அப்படிங்கிறதுல வாட்சிங் வரலாம், லிசன் அப்படிங்கிற லிசனிங் வரலாம். பட் காதால் கேட்குறங்கிற சென்ஸில் வர்றப்போ ஹியரிங் வரக்கூடாது, கண்ணால் பார்க்குறங்கிற சென்ஸில் வர்றப்போ சீயிங் வரக்கூடாது, வாட்சிங் வரலாம், லிசனிங் வரலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டென்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஐ எம் ஹியரிங் த மியூசிக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து காதால் கேட்குறோம் அப்படிங்கிற இடத்துல ஹியர்னு வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஐஎன்ஜி வரக்கூடாது. ஸோ ஐ ஹியர் த மியூசிக் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஐ ஹியர் த மியூசிக் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஐ எம் லிசனிங் டு த மியூசிக். ஸோ லிசனிங் வர்றப்போ ஐஎன்ஜி வரலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ எம் லிசனிங் டு த மியூசிக் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். த ஜட்ஜ் இஸ் ஹியரிங் த கேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஜட்ஜு வந்து கேஸை கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது, விசாரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ கேட்குறாரு அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருந்தா தான் ஹியரிங் வராது. பட் விசாரிக்கிற மீனிங்கில் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஹியரிங் வரலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைக். இப்போ லைக் அப்படிங்கிறது வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்துருந்துச்சுன்னா வெர்பாக வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து அதை ஸ்டாட்டிக் வெர்பாக எடுக்கணும். அந்த இடத்துல எந்த ஆக்ஷனும் இல்லை அப்படிங்கிறனால. பட் நவுனாக வர்றப்போ அந்த இடத்துல வந்து அதாவது ஜெரண்டா வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வரலாம். ஹீ இஸ் லைக்கிங் ஹெர் அ லாட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வெர்பாக வந்திருக்கு, அவனுக்கு வந்து அவளை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வெர்பாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எந்த ஆக்ஷனுமே இல்லை அப்படின்னால ஹீ லைக்ஸ் ஹெர் அ லாட் அப்படின்னு வர்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஹீ லைக்ஸ் ஹெர் எ லாட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் அ லைக்கிங் ஃபார் ஸ்வீட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் வந்துருக்கு. ஸோ ஆர்டிகிளுக்கு அப்புறம் ஜென்ரலாக என்ன வரும், நவுன் தான் வரும். ஸோ நவுனாக வந்திருக்கிறப்போ இந்த வெர்பெலாம் வந்து நவுனாக வந்திருக்கிறப்போ ஐஎன்ஜி ஃபார்மில் வரலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ எம் சீயிங் த மூவி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சென்ஸில் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்குறங்க மாதிரி மீனிங்கில் வர்றப்போ சி அப்படிங்கிறது வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வரக்கூடாது. பட் இங்கே வந்து என்ன மாதிரி வந்திருக்கு, பார்க்குறது ஒரு ஆக்ஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக்ஷன் நடந்துகிட்டு இருந்தாலுமே சி வந்திருக்கிறது வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வரக்கூடாது, பார்க்குறங்க சென்ஸில் வர்றப்போ. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம், வாட்சிங் அப்படிங்கிறத போடலாம். ஓகே, ஸோ ஐ எம் வாட்சிங் த மூவி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக ஐஎன்ஜி ஃபார்ம் தான் போடணும். பட் சிங்கிறது வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற சென்ஸில் வர்றப்போ ஐஎன்ஜியில் வராது. ஹியர் அப்படிங்கிறது வந்து கேட்குறேன் அப்படிங்கிற சென்ஸில் வர்றப்போ
ஐஎன்ஜியில் வராது. அப்படினால அதுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய வாட்சிங் அல்லது லிசனிங் அப்படிங்கிற மாதிரி ஹியருக்கு வந்து லிசனிங் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ எம் வாட்சிங் த மூவி அப்படிங்கிறது கரெக்டு தான். ஐ எம் சீயிங் த சிஎம் டுமாரோ. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு தான். ஏன்னா இந்த இடத்துல சீயிங் அப்படிங்கிறது வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சென்ஸில் வரல. இது வந்து நான் சிஎம்மை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சென்ஸில் வந்திருக்கு. அதாவது நாளைக்கு சிஎம்மை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சர்லேயும் வந்து ஒரு நியர் ஃப்யூச்சருக்கோ அல்லது ஒரு டைம் டேபிள் வச்சு வரக்கூடிய ஃப்யூச்சருக்கோ வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ரெசென்ட் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம், அல்லது சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இது வந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங்கை குறிக்கிற மாதிரி வந்திருக்கு அப்படின்னால இந்த இடத்துல ஐஎன்ஜி வரலாம். அதாவது சீயிங் அப்படிங்கக்கூடிய வெர்புக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வரலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஆல் த லக்கேஜ் இஸ் பிலாங்கிங் டு மீ. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா லக்கேஜும் என்னுடையதுன்னு சொல்லி பொசனை சொல்கிற மாதிரி தான் வந்திருக்க தவிர இந்த இடத்துல ஆக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னால இதுக்கு வந்து ஐஎன்ஜி வராது. ஸோ இந்த இதுக்கு நம்ம எப்படி போடலாம், பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு போடலாம். ஓகேவா. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன மாதிரி இருக்கும், பிலாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா. ஸோ ஆல் த லக்கேஜ் பிலாங்ஸ் டு மீ அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஐ எம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது பெஸ்ட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நம்பிக்கைங்கிறது வந்து என்னது, ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெர்பு தான். ஸோ ஸ்டாட்டிக் வெர்பாக வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ஹோப் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஸோ இந்த இடத்துல ஹோப்பிங் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து இது வந்து ஜிரண்டாக வந்திருக்கும். அந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். சம் பீப்புள் ஆர் பிலீவிங் தட் உமன் கேனாட் கம்பீட் வித் மென். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ நம்புகிறாங்க, சிலர் வந்து இந்த மாதிரி உமனால் வந்து மென்னோட கம்பீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிற இடத்துல வந்து அது வந்து ஸ்டாட்டிக் ஃபார்மில் தான் வந்திருக்கும். இந்த இடத்துல ஆக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னால இந்த இடத்துல வந்து இது வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வரக்கூடாது. ஸோ அப்போ எந்த மாதிரி வந்திருக்கும், பிலீவ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து இது பீப்புள் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னால வெர்பு வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ சம் பீப்புள் பிலீவ் தட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சீயிங் இஸ் பிலீவிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஜிரண்டாக தான் வந்திருக்கு. சீங்கிறதும் ஜிரண்டாக வந்திருக்கு, பிலீவ்ங்கிறதும் ஜிரண்டாக தான் வந்திருக்கு. ஸோ ஜிரண்டாக வர்றப்போ ஐஎன்ஜி ஃபார்மில் வரலாம். ஓகேவா. சீங்கிறது சப்ஜெக்ட், பிலீவிங் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம எதை பார்க்குறோமோ அதை தான் நம்ம நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து நவுனாக வந்திருக்கு அப்படின்னால இந்த இடத்துல வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் ரிமெம்பரிங் இஸ் ஹார்ட் இயர்லி இயர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் நினச்சி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி இடத்துல அந்த மாதிரி மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஆக்ஷனும் நடக்கலை. ஸோ ஆக்ஷன் நடக்கலை அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹி ரிமெம்பர்ஸ் ஹிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஹி ரிமெம்பர்ஸ் ஹிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும், ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ ரிமெம்பர்ஸ் ஹிஸ் ஹார்ட் இயர்லி டேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இங்கே சப்ஜெக்ட் சிங்குலர் அப்படின்னால வெர்பும் சிங்குலரில் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்னென்னு அவனால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் எதுவுமே இல்லை, புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது. ஸோ ஆக்ஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து எது கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல வெறுமனே ஹீ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்னு போட முடியாது, ஹீ நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்னு போட முடியாது. ஸோ அப்போ என்ன படணும், இஸ் வர இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சிங்குலர் ஃபார்மில் வரக்கூடிய இன்னொரு ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணலாம், டஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே. அதாவது டூ, டஸ், டிட் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஹீ டஸ் நாட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஹீ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஹீ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வரக்கூடிய இதே ரூல் தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும், ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். நம்ம இதில் பார்த்ததை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்லையோ அது ஃபியூச்சர் கண்டினியூஸ்லையோ பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறனால சொல்கிறேன். பட் எக்ஸாமில் வந்து எல்லாத்துலேயுமே கேட்பாங்க, இந்த மாதிரி ஐஎன்ஜி வச்சு வர்றது எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. எந்தெந்த இதெல்லாம் ஸ்டாட்டிக் வெர்பாக வந்திருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஜி போடக்கூடாது. பட் அந்த வெர்புக்கெலாம் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. அது எப்போ பார்த்தீங்கன்னா அது நவுனாக வர்றப்போ ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில இடத்துல வந்து அது வெர்பாக வர்றப்பையும் வேறு மீனிங்கில் வர்றப்போ நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.